தான் நம்ம பார்க்க போறோம். சில பேக்கேஜஸ் பார்க்க போறோம். அந்த பேக்கேஜஸ வச்சு ஒரு அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம டைரக்ட்டா அந்த அப்ளிகேஷனுக்கே போயிடுவோம். ஸோ இங்க நீங்க பார்க்குறது ஒரு எஃப்டி பிடிஎஃப் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்கு பேரு வந்து எஃபிடிஎஃப். ஸோ இந்த பேக்கேஜஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ரம் எஃபிடிஎஃப் இம்போர்ட் பண்றீங்க. Okay, so next is you are going to create a object for the PDF. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பேஜ் பில்ட் பண்றோம். அந்த பேஜ்ல ஒரு செல் கிரியேட் பண்றோம். அந்த செல்ல என்ன டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். தென் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்றோம், அப்படியே அந்த ஃபைலை ஒரு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் பாருங்க. எக்ஸாம்பிள் பிடிஎஃப் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். ஸோ ஒரு பிடிஎஃப் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ இது எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் கொடுக்குறீங்க. அந்த வாய்ஸை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு பிடிஎஃபா மாத்துறதுக்கு நமக்கு இந்த பிடிஎஃப் லைப்ரரி தேவைப்படும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த பேக்கேஜை யூஸ் பண்றது மூலமா PyTTSX3 அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஆஃப்லைன் டெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாய்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்றேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது இந்த வாய்ஸ் நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கு, வாய்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பீச் ரெகக்னிஷன். இது வந்து கூகுளோட ஃப்ரீ ஏபிஐ, ஃப்ரீ ஸ்பீச் ரெகக்னிஷன் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கொடுத்துருக்க வாய்ஸை வந்து டெக்ஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பீச் ரெகக்னிஷனோட பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இன்புட் டிவைஸை வந்து அக்சஸ் பண்றோம். அந்த அக்சஸ் பண்றது மூலமா நம்மளோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஆடியோவை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கூகுளோட ஸ்பீச் ரெகக்னிஷன் ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து டெக்ஸ்டா நமக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ இதை ரன் பண்றேன் பாருங்க. சே சம்திங் அப்படின்னு கேக்குது. ஸோ அதை நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டத்துல என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்கு, ஆடியோ டிவைஸ் இன்புட் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக, லிஸ்ட் பண்றதுக்காக இந்த பேக்கேஜ் நான் கொடுத்துருக்கேன். சவுண்ட் டிவைஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா நமக்கு என்னென்ன இன்புட் டிவைஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஆடியோ டு டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பேக்கேஜஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இதை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே. தேங்க்யூ.